ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஐயன் இங்கே குழந்தை வடிவாக மணிகண்டனாக வீற்றிருக்கிறார். பூஜை செய்து வேண்டிக் கொண்டால் பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்கின்ற ஏற்றப்பட்டிருக்க அனைத்து விளக்கும் பக்தர்கள் கொடுத்த விளக்கு. அவங்களுடைய நேர்த்திக்கடன் முடிஞ்சு அவங்க வச்ச விளக்கு தான் 90% மகிஷ சம்ஹாரமூர்த்தி பண்ணுற அந்த ஒரு நிகழ்வை காட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பக்தர்களும் மட்டும் இல்லாமல், அதாவது ஆண்கள் மட்டும் இல்லாமல் 100% பெண்கள் பங்கெடுத்துக்கிட்டு செய்கிறது அந்த கோயிலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கல்யாணம் பார்த்தீங்கன்னா தடையாக இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதை நம்ம கண்கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு சொல்லி நிறைய பேர். இப்போ இங்கே மலேசியாவிலேருந்து ஆள் வந்திருக்காங்க. இதுக்கு இது துபாயிலேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்க டிவோட்டிஸ் இருக்காங்க. எங்களுக்கு கருப்பணிலாம் வெளியே வர மாட்டார், நாங்களும் கருப்பணிலாம் வெளியே வரது இல்லை. 100% எல்லோரும் உணர்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணர்வாங்க. நீங்கள் பார்க்கும்போது அவங்களும் பூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கும். எனக்கு நீங்கள் பேசிகிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் உண்மை. கருப்பன் இங்கே இருக்காரு அப்படின்ட்டு எங்களோட இருக்கார். ஐயன் இருக்கும்போது கருப்பன் கூட இருக்காரு. எனக்கு திருமணமாகி 3 வருஷமாக குழந்தை இல்லை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தேன். சாமி திருநூறு போட்டு இது பண்ணாங்க. அந்த வருஷம் நான் சபரிமலை போயிட்டு வந்தோன்னுமே எனக்கு கருத்தரித்து குழந்தை பிறந்தது. ஆய்மார்களே அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி 1000 கலசாபிஷேகம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியின் கார்த்திகை மாதம் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த கார்த்திகை மாதத்துல சபரிமலைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசம் முழுக்க, ஏன் உலகம் முழுக்க சபரிமலைக்கு பக்தர்கள் ஐயனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சென்னையில நான் சபரிமலையில தான் நிக்கிறனோ அப்படின்னு என்ன எண்ண வைக்கிற அளவுக்கு ஹரிஹர புத்திர சேவா ட்ரஸ்டுடைய ஐயப்ப பூஜை, அதுவும் 25 வருடம் வெள்ளி விழா இங்க நடந்துகிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம் இங்க ஐயப்ப சுவாமி என்ன மாதிரியான ஒரு அருளை மக்களுக்கு பாலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற. ஹரிஹரபுத்திரா ஐயப்ப சேவா சங்கத்தின் சாதாரணமாக தொடங்கப்பட்ட ஐயப்பன் விளக்கு பூஜையானது இன்றைக்கு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கண்டு சிறப்பான முறையிலே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்ற தர்மசாஸ்தா இங்கே ஸ்தாபிதம் செய்யப்பட்டுள்ளார். அதே போன்று பாலசாஸ்தா ஐயன் இங்கே குழந்தை வடிவாக மணிகண்டனாக வீற்றிருக்கிறார். அவருக்கு பூஜை செய்து வேண்டிக் கொண்டால் பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்கின்ற ஐதீகம் அது நடைபெற்றுள்ளது. பலரும் குழந்தை பிறந்தவுடன் தங்களால் இயன்ற அளவுக்கு ஒரு சிறிய அகல் விளக்காவது நெய் விளற்றி இங்கே ஏற்றி வைத்து சுவாமியை வணங்கி செல்கின்றார்கள். இந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பகவானை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. இந்த உற்சவமானது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வீட்டில் போட வேண்டிய பூஜை. நம்ம ஆண்கள் மட்டுமே போகக்கூடிய சபரிமலைக்கு பெண்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையில், அதாவது சின்ன குழந்தைங்க போகலாம், பெரியவங்க போகலாம், இடைப்பட்டவங்க போக முடியாத காரணத்தினால அவங்களும் இந்த சபரிமலையுடைய ஃபீல் உணரணும் அப்படின்றதுக்காகவே இந்த பூஜையானது ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து ஒரு 25 வருஷமாக அது பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு ஹரிஹரபுத்திரன் பக்தர்கள் சேவா சங்கம் அப்படின்னு இருந்து ஒரு ட்ரஸ்ட்டாக மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். இது 25 இயர்ஸாக இந்த பூஜை நடந்துகிட்டு இருக்குது. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா சுவாமிங்க விளையாட்டு விநாயகர் அப்படின்றது தான் ஒரு சின்ன கோயில் தான். அதிலிருந்து வந்தது தான். அதுலேருந்து அந்த ஐயப்பனுடைய பூஜை ஆரம்பித்தோம். சுவாமி தனி விக்கிரகம் இருக்குது. இவருக்கு உற்சவர் இருக்கார், மூலவர் இவர், உற்சவர் இருக்கார்,
மற்ற இந்த கோயிலும் இல்லாத ஒரு விசேஷம் என்னன்னா குழந்தை வடிவேலும் நம்ம பாலமுருகன் இருக்கார், அதாவது ஐயப்பன் இருக்கார், மணிகண்ட சுவாமி. இந்த வேண்டுதல் வச்சு நிறைய பேர் வந்து கல்யாணம் தடைக்காகவும் குழந்தை பாகியத்துக்காகவும் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்ணவங்க 100% அது நிறைவேற்றி அதுக்காக விளக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே ஏற்றப்பட்டிருக்க அனைத்து விளக்கும் வந்து பக்தர்கள் கொடுத்த விளக்கு. அவங்களுடைய நேர்த்திக்கடன் முடிஞ்சு அவங்க வச்ச விளக்கு தான் 90%. நாங்கள் விளக்கு வாங்கினதே கிடையாது. அதனால் தொடர்ந்து இது வந்து இந்த ட்ரஸ்ட் சார்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் அங்கே சபரிமலை நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் இந்த 2 நாளில் நடக்கும். சன்னிதானத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும், அதாவது சுவாமிக்கு செய்யக்கூடிய நெய்யபிஷேகத்துலேருந்து புஷ்பாபிஷேகத்துலேருந்து படிபூஜையிலேருந்து நம்ம அன்னதான பிரசாதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 365 நாள் செய்யக்கூடிய அத்தனை உற்சவத்தில் செய்ய வேண்டிய அத்தனையும் இந்த சம்பத் சரோட்சவம் இந்த ஆண்டு உற்சவத்தில் இந்த 2 நாளில் நாங்கள் செய்கிறோம். இதில் இங்கே வந்து சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன விஷயம், மற்ற எல்லா இடங்களையும் விட இங்கே ஆபரண பெட்டி ஊரில் விசேஷமாக நடக்கும். இந்த வருஷம் 25வது வருஷம் படி பூஜை நேற்று பண்ணியிருந்தோம். அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த வாட்டி வந்து வீதி உலா வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து வாஜி வாகனம், அதாவது குதிரை வாகனத்தில் வராரு. மகிஷ சம்ஹாரமூர்த்தி பண்ணுற அந்த ஒரு நிகழ்வை காட்டுற மாதிரி பண்ணியிருக்கோம். இங்கே பக்தர்களும் மட்டும் இல்லாமல், அதாவது ஆண்கள் மட்டும் இல்லாமல் 100% பெண்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு செய்கிறது தான் இந்த கோயிலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து 1008 கலசம் வந்து அங்கே எப்படி பண்ணுறோமோ அந்த கலசாபிஷேகம் இங்கே பண்ணோம். தொடர்ந்து இந்த பக்தர்கள் வந்து இங்கே மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த எங்கள் ஊர் பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. அதனால தான் இந்த தெருவே வளர்ச்சி பண்ண முடிஞ்ச ஒரு சூழல் இருக்குது. அதனால் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சு, அதாவது தொடர்ந்து ஒரு 25 வருஷம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணே உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் 2000 வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக ஒரு இதில் இருந்தோம். 2000 மாலை போட்டது வந்து ஒரு 25 வருஷமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன்னா அவர் ஒரு நிகழ்வுகளும் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்காரு. அது எனக்கு மட்டுமே இல்லை, ஒரு பக்தர்களுக்கும். நாங்கள் வேண்டுதலாக வந்திருக்க அனைத்து நிகழ்வுகளும் நடந்திருக்கு. கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா தடையாக இருக்கிற நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதை வந்து நம்ம கண்கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்கு சொன்ன நிறைய பேர். ஆனால் அந்த விசேஷம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நடக்கிறதுனால இங்கே மட்டும் இல்லை, வெறும் இந்த நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் மட்டும் இந்த பக்தர்கள் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கேரளா மட்டுமே கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ இங்கேருந்து மலேசியாவிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, இது துபாயிலேருந்து வந்திருக்காங்க. இதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க டிவோட்டிஸ் இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. இதுக்கே 2-3 சுவாமிகளும் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க இந்த நிகழ்வு படுறதுக்காக. அது தொடர்ந்து உற்சவத்தை எல்லாம் கலந்துருக்காங்க, சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதான் முதல்ல நாங்கள் வந்து அம்பலம் சொல்லி கேரளாவில் பண்ணக்கூடிய வாழை மரத்தில் தான் நாங்களும் பண்ணோம் ஒரு 5-6 வருஷமாக. அப்போ பண்ணும்போது அதே மாதிரி எல்லோரும் தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு என்ன பெண்கள் வந்து சபரிமலையில் இருக்கிற மாதிரி ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு அமைப்பு அமைக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணோம். அது சும்மா சிம்பிளாக பண்ணோம், ஆனால் அது பக்காவாக செட் ஆகிடுச்சு. இப்போ சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் பண்ணுறதுக்கும் இந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகோயில் மாதிரியே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்ரீகோயில் மாதிரி அந்த அமைப்பு இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. அதனால் அது பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பூஜை பண்ணிடுவோம். இங்கேயும் வந்து காலையில் நெய் அபிஷேகம் பண்ணுறது, எல்லா அபிஷேகம் காலையில், ஈவினிங் அலங்காரம், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுராசனம் போய் நடையாடுச்சு. இந்த உற்சவம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 3வது வெள்ளி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தொடர்ந்து. கார்த்திகை 3வது வெள்ளின்றது நம்மளுடைய உற்சவத்துடைய நாள். அதில் வந்து 3 நாள் நமக்கு நடக்கும். இப்போ வந்து எப்போ முதல்ல வந்து வெள்ளி, அதாவது புதன் வியாழன் வெள்ளி இருந்தது. இப்போ இந்த பசங்கள்லாம் ஸ்கூல் தேவைப்படுது அப்படின்னு லீவ் தேவைப்படுதுன்றதுனால வெள்ளி சனி ஞாயிறு, கார்த்திகை 3வது வெள்ளி சனி ஞாயிறு இந்த உற்சவம் நடந்துகிட்டு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது அந்த 2 நாள் தான் நமக்கு. அந்த 2 நாளில் அந்த சபரியில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும், அதாவது 360 நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் அத்தனை பூஜை இந்த 2 நாளில் நாங்கள் பண்ணிடுறோம். இப்போ வந்து இங்கே வந்து விளையாட்டு விநாயகர் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அவரே விநாயகர் இருக்கார், பாலமுருகர் இருக்காப்புல, குருவாயூரப்பன் இருக்காப்புல, மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க. ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் உற்சவர் இருக்காங்க, மூலவர் இருக்காங்க, மணிகண்ட சுவாமி இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து உருவமாகவே இருக்காங்க. ஆமாம், கருப்பசாமி இருக்காங்க. இல்லை, நாங்கள் எல்லாமே வந்து சென்னைக்கு நாங்களே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான். நாங்களே தென் மாவட்டத்துலேருந்து வந்தவங்க. நாங்களே திருநெல்வேலி, மதுரை, திருச்சி இந்த மாதிரி தான் வந்தவங்க தான். கருப்பசாமின்றது அவருடைய காவல் தெய்வம். அவர் அங்கேயே உட்காந்துருப்பார், அவருக்கு காவல் தெய்வம். அதை எங்களுக்கும் அவர் கருப்பசாமி எங்கள் குலதெய்வம் இருக்கிறதுனால அது எங்களோட என்ன சொல்கிறது, எங்களோட பெண்ணி பிணைஞ்சிருக்காரு. அதனால் இதுலேயும் அவர் இருக்கிறதுனால இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு இருக்கும். எங்களுக்கு கருப்பணிலாம் வெளியே வர மாட்டார், நாங்களும் கருப்பணிலாம் வெளியே வரதில்லை. இதான் 100% எல்லோரும் உணர்வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உணர்வாங்க. நீங்கள் பார்க்கும்போது அவங்களும் பூஸ் பம்ப்ஸ் வந்துருக்கும். எனக்கு நீங்கள் பேசிகிட்டே இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் உண்மை. கருப்பன் இங்கே இருக்காரு அப்படின்றது, எங்களோட இருக்கார் ஐயன் இருக்கும்போது கருப்பன் கூட இருக்காரு. சபரிமலைக்கு போய் பார்க்க முடியாத ஒரு நிகழ்வுகள் அந்த காட்சி எல்லாமே இங்கே பார்க்கலாம். நிறைய பேர் வாய்ப்பு கிடச்சிதான் கார்த்திகை மாதம் ஒரு முறை இந்த வந்து போகணுன்றது என்னுடைய ஆசை. சுவாமியே சரணமையப்பா. எனக்கு திருமணமாகி 3 வருஷமாக குழந்தை இல்லை. இங்கே வந்து பாஸ்கர் சாமி தான் வந்து எங்களை வழிநடத்தின்னு போகிறாரு. அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னேன். சரி நீ வா, தேனம்பேட்டைக்கு வா, நம்ம சாமி ஐயப்பன் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணி எல்லாம் செய்வோம் பண்ணுவோம், நீ வந்து திருநூறு போட்டு போ, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படின்னாரு. நான் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்தேன். சாமி வந்து திருநூறு போட்டு இது பண்ணாங்க. அந்த வருஷம் நான் சபரிமலை போயிட்டு வந்தோன்னுமே
எனக்கு கருத்தரித்து குழந்த பிறந்தது. அதனால் எவ்வளோ மழை பெஞ்சாலும் என்ன குளிர் இருந்தாலும் இந்த இதுக்கு மட்டும் இவனை கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன். இவனுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ கூப்பிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷமும் ஐயப்பனை பார்க்கறதுக்கோசம் இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த ஒரு நிகழ்வு இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து கேட்குறவங்களுக்கு கொடுப்பாருன்றது வந்து உண்மை. ஏன்னா 3 வருஷமாக வந்து நான் இப்போ எனக்கு இது 10வது வருஷம் சபரிமலை போயிருக்கேன். 3 வருஷம் இங்கே வந்து கேட்டோன்னே எனக்கு கொடுத்துட்டாரு. அதனாலேயே சரி, எந்த வேலை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்தாலும் எது இருந்தாலுமே சரி இதுக்காக வந்துடுவேன். வந்து இங்கே இருக்கிற குருசாமிகள் வந்து திருநூறு போட்டதுனால இந்த மணிகண்டன் தொட்டியில் அதை வந்து வேண்டிக்கிறதுனால அந்த நிகழ்வு நடந்தது. எனக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தது. ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தேன், கிடைக்காம இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம பூஜையில் எப்போவுமே இருக்கிறோம். ரொம்ப வருஷமாக நான் போட்டதே கிடையாது. முத கன்னிசாமி மாலை போட்டேன். அதுக்கப்புறம் 2வது வருஷமே எனக்கு வந்து திருமணம் அமைஞ்சிச்சு. எனக்கு 37 வயசில் திருமணம் ஆச்சு. குழந்தையும் பிறக்காம தான் இருந்தது. 3 வருஷமாக வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமேல இங்கே நம்ம சாமிக்கிட்டே வேண்டிக்கலாம், எந்த டாக்டர்கிட்டையும் போவேனா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்லி என் மனைவியை சமாதானப்படுத்தி வைத்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கரெக்டாக அந்த 3 வருஷம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு சுவாமி பையன் பிறந்தார். பையன் இப்போ வந்து 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள்ல அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவர் கூட இருக்கிறன்றது எப்பவுமே உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அவ்வளோதான். ஒரு வாய் சாப்பாடு எடுத்தால் கூட அன்னதான பிரிவே சரணமயப்பான்னு சொல்லி தான் வாயில் சாப்பாடே வைக்கிறோம். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இது சிறப்பு. இன்னும் இது வந்து எங்கள் குழுவில் இருந்து நாங்கள் இத்தனை பேர் இருந்து பண்ணுறோம் அப்படின்னும்போது வந்துட்டு இங்கே எல்லாமே வந்து ஆத்மார்த்தமாக தான் செய்கிறோம். எல்லாருக்கும் மக்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினச்சி செஞ்சுட்டு இருக்கோமே தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் வந்து யாருமே எதுவுமே வந்து வேண்டிக்கலை. அது மனசுக்குள்ளே வேண்டுதல் எது வேணால் இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ஆத்மார்த்தமாக வந்துட்டு அவன் நல்லா இருக்கணும், இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். அதுதான் வந்துட்டு இங்கே மிக சிறப்பு. தொழில் ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் ஒரு வெற்றி இருக்குது எங்களுக்கு. அதனால் வந்து எங்களுக்கு இங்கே நம்ம இந்த தெருவில் இருந்து நாங்கள் இந்த தெருவிலே பிறந்து வளர்ந்தவங்க. இதை வந்து இந்த அளவுக்கு சிறப்பாக நாங்களாம் வந்து செய்வோமான்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க வேறு மாதிரிலாம் என்னென்ன செஞ்சுருக்காங்க. ஐயப்பன் பூஜைன்னு யாரும் பண்ணதில்லை. அதே மாதிரி தான் வந்துட்டு வீட்டில் போட வேண்டிய பூஜையை வந்து நம்ம வீதியில் போட்டால் 10 பேர் பார்க்குறவங்க 100 பேர் பார்ப்பாங்க அப்படின்ற காரணத்துக்காக போட ஆரம்பித்தோம். இது வந்து இத்தனை வருஷமாக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது, ரன்னாகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து எங்கள் தேனாம்பேட்டையில் இருக்கிற எங்கள் ஜெயமணி குருசாமி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். முத ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து பிளாங்காக இருந்தோம். அவர் தான் எல்லாமே கொடுத்து எங்களுக்கு வந்து சாமி கொடுத்து விளக்கு எல்லாமே என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கொடுத்து அவங்களாம் ஆரம்பித்து வச்சதுனால தான் இன்றைக்கி இந்தளவுக்கு பெருசாக இருக்குது. அவரும் வந்து ஒரு நல்ல மனசோடு அதை வந்து செஞ்சார். தாய்மார்களே அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு 1000 கலசாபிஷேகம் வந்துட்டு இன்றைக்கி நடந்திருக்கணும் போது அது வந்து பெரிய விஷயம். அவங்களும் இன்றைக்கி காலையில் அவங்க ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் அவ்வளோ சந்தோஷத்தை பார்த்தோம். நாங்கள் இன்றைக்கி காலையில் 3 மணி நேரமாக இன்றைக்கி 1008 கலச பூஜை நடந்தது. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. அவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அன்பார்ந்த சுவாமிமார்களே, நமது வன்னியத்தேனாம்பேட்டை நாட்டுமுத்து நாயக்கன் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ விளையாட்டு விநாயகர் ஆலயத்தின் முன்பாக வருடா வருடம் ஸ்ரீ ஹரிஹர சேவா சங்க ட்ரஸ்டின் சார்பாக நடைபெற இருக்கின்ற விளக்கு பூஜை இவ்வாண்டு 25ஆம் ஆண்டு சிறப்பு வெள்ளி விழா பூஜையானது மிக சீருடனும் சிறப்புடனும் நடைபெற்று வருகிறது. அதன் அங்கமாக இன்றைய தினம் காலை சிறப்பான முறையில் அனைத்து பக்தர்களாலும் ஐயப்பனுக்கு 1008 கலசாபிஷேக பூஜை நடைபெற்று இப்பொழுது மாலை ஐயப்பன் திருவீதி உலா நடைபெற்று ஐயப்பனானவர் சபரிமலையில் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே போன்று ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்து அதேபோல் ஆலயம் இங்கு அமைக்கப்பட்டு அந்த சிறப்பான பூஜை அங்கு எப்படி நடைபெறுமோ அதேபோல் இந்த ஆலயத்திலும் சன்னிதானத்தில் எப்படி பூஜைகள் நடைபெறுமோ அதேபோல் சிறப்பான பூஜையானது நடைபெற்று வருகிறது. அதில் இப்பொழுது ஜோதி ஐயப்பனிற்கு சபரிமலையில் ஜோதி தரிசனம் எப்படி செய்வார்களோ அதே மாதிரி கற்பூர ஜோதி தீபாராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நடைபெற உள்ளது. பக்தர்கள் அனைவரும் சபரிமலைக்கு செல்ல முடியாத பெண்கள், மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்காக தான் இந்த பூஜை செய்கிறாங்க இந்த ஏரியாவில். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த சபரிமலைக்கு போக முடியாது, அந்த தரிசனத்தை இங்கு காண வேண்டும் என்பதற்காக
சிறப்பான முறையில் இந்த பூஜை வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஆண்டும் 25ஆம் ஆண்டு பூஜையை இந்த ஹரிகர சேவா சங்கத்தின் நடைபெற்று வருகிறது. இந்த பூஜையை எங்களது ராமானுஜ குருசாமியருடைய அருளாசையாலும் திரு ஜெயமணி குருசாமி அவர்கள் நல்லபடியாக நடத்தி கொண்டு தருகிறார். இந்த பூஜையில் அனைவரும் பங்கு பெற்று எல்லாம் வல்ல தர்மசாஸ்தாவுடைய அருளை பெற்று உய்யும்படி இந்த ஹரிகர சேவா சங்கத்தின் ட்ரஸ்ட் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. பூதநாதாய வித்மஹே பவபுத்ராய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாத். சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஆதி அந்த மணிகண்டா மனமுருகி உனது பாதமலர் என்றும் பணிவே வில்லும் அம்பும் கையிலேந்தி வலம் வரும் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சரணம் ஆதி அந்தமாய் விளங்கும் ஈசனின் ஆத்மரூபே. சரணம் 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 சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் மத வேதமில்லா சபரிநாதனே ஜோதிமயமானவனே ஹரிஹர சுதனே ஜாதி மத பேதமில்லா சபரிநாதனே ஜோதிமயமானவனே ஹரிஹர சுதனே சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா. சுவாமி சரணம் 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 ஐயப்பா சரணம் 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 சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சுவாமி சரணம் சரணம் சரணம். மலையாள மண்ணிலே மலையாளும் மன்னனே மலையாள மண்ணிலே மலையாளும் மன்னனே அலைபாயும் என் மனதை அடக்கியாளும் தெய்வமே அலைபாயும் என் மனதை அடக்கியாளும் தெய்வமே சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா. மாலையிட்டோம் உண்மையாக நோம்பிருந்தோம் உன்னை என்று வேறு துணை இல்லை என்று வாழ்ந்திருந்தோம் உன்னை நம்பி மாலையிட்டோம் உண்மையாக நோம்பிருந்தோம் உன்னை என்று வேறு துணை இல்லை என்று வாழ்ந்திருந்தோம் கண்களுக்கு இமையான காந்த
திருவண்ணாமலை வாசனே சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சுவாமியே சரணம் 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 ஐயப்பா சபரிகிரி வாசனே இருமுடி பிரியனே இருமுடி கட்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இருமுடி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம்.